Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட்டநெட் எக்ஸாமில் வர்ற பேப்பர் 1ல இருக்க மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். மெயினாக வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் யூஜிசி நெட் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இந்த மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து மினிமம் 5 கொஷின்ஸ் நம்ம பேப்பர் 1ல கேட்பாங்க. அப்போ இந்த ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக நீங்கள் அட்டன் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 11th கொஷின் பார்க்கலாம். 10 கொஷின்ஸ் வரைக்கும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ 11th கொஷின், பைனரி ஈக்குவலண்ட் ஆஃப் டெசிமல் நம்பர் 35 இஸ் ஆப்ஷன் ஏ 1000011, option B 110001, option C 110101, option D 101011. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2014ல யூஜிசி நெட் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. இது அதாவது இந்த 35ன்ற டெசிமல் நம்பருக்கு வர்ற பைனரி ஈக்குவலண்ட் நம்பர் என்னன்றதுதான் இங்க கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 100011. இந்த ஆன்சர் தான். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்து அதுக்கு பைனரி ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா 35 பைனரினாலே பைனாலே 2ன்னு அர்த்தம். அதனால இந்த 35 வந்து 2ஆல டிவைட் பண்ணும். 2ஆல் டிவைட் பண்ணிட்டே போய் அதுல ரிமைண்டர் எல்லாத்தையும் தனியா நம்ம லிஸ்ட் போட்டோம்னா அந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 7, மீதி இருக்கிற வேல்யூ எவ்வளோ 1, ரிமைண்டர் வந்து 1. அடுத்தது இந்த 17 திருப்பி 2ஆல டிவைட் பண்ணும். 8 to 16 வரும், மீதி இருக்கிற வேல்யூ 1ன்னு கிடைக்கும். அடுத்தது 8 நான் வந்து 2ஆல் டிவைட் பண்றேன். 4 to 8, ஸோ ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு மீதி கிடைக்கிறது 0ன்னு கிடைக்கும். அடுத்தது 4 வந்து நான் 2ஆல் டிவைட் பண்றேன். அப்ப 2 to 4, ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 0. திருப்பி இந்த 2 நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்னாக்க 1, ரிமைண்டர் மீதி இருக்கிற வேல்யூ 0. இப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா கீழிருந்து மேல போகணும். இப்போ கீழிருந்து மேல போனோம் அப்படின்னா 35ஓட பைனரி ஈக்குவலண்ட் நம்பர்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது 10011. இதுதான் பைனரி ஈக்குவலண்ட் நம்பர். ஸோ இந்த ஆன்சர் நம்மளுக்கு பைனரி ஈக்குவலண்ட் நம்பர் ஆஃப் 35, டெசிமல் நம்பர் 35. இந்த ஆன்சர் தான். அப்போ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு, ஆப்ஷன் ஏவில் இருக்கு நம்மளுக்கு. ஸோ ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 12th கொஸ்டின், at present a person is 4 times older than his son and is 3 years older than his wife. After 3 years, the age of the son will be 15 years. The age of the person's wife after 5 years will be option A 42, option B 48, option C 45, option D 50. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூன் 2015 யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணி இருந்துக்கலாம். இந்த கொஸ்டினோட ஐடியா பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த பர்சன் வந்து அவங்க பையனை விட 4 மடங்கு அதிகமான வயசுல இருக்காரு. அவங்க ஒய்ஃபோட 3 வயசு கம்மியா இருக்காரு. 3 வருஷம் கழிச்சு அவங்க பையனுக்கு 15 வயசா இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்சனோட ஒய்ஃபோட ஏஜ் வந்து 5 வருஷம் கழிச்சு எத்தனை அப்படின்றதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்க ஆன்சர் டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த பர்சனோட ஏஜ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். பிரசன்ட் ஏஜ் ஆஃப் தி பர்சன் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அவங்க சன்னை விட 4 பங்கு அதிகம்னு சொன்னார் இல்லையா, அப்ப சன்னோட ஏஜ் வந்து எக்ஸ் டிவைடட் பை 4. அவரோட ஏஜ் தான் 4 பங்கு அதிகம். அதனால சன்னோட ஏஜ்ல இருந்து 4ஆல டிவைட் பண்ணிருந்தோம் அந்த பர்சனோட ஏஜ்ல இருந்து. ஸோ அந்த பர்சனுக்கு ஏஜ் வந்து எக்ஸா இருந்துச்சு அப்படின்னா சன்னோட ஏஜ் வந்து எக்ஸ் டிவைடட் பை 4. அண்ட் ஆஃப்டர் 3 இயர்ஸ் சன்னோட ஏஜ் வந்து ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து சன்னோட ஏஜ்
சன்னோட ஏஜும் உங்களுக்கு 3 இயர்ஸ் அதிகமாயிடும். இப்ப 3 கரெக்டா? அப்ப அந்த 3 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பையனோட வயசு வந்து எத்தனைன்னு சொல்லியிருக்காங்க? 15ன்னு சொல்லியிருக்காங்க. சன் ஏஜ் வில் பி 15 இயர்ஸ். ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு சன்னோட ஏஜ் இருக்கிறது 3 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு 15 இயர்ஸ். அப்ப சன்னோட ஏஜோட நம்ம என்ன சேர்த்துக்கணும்? 3 சேர்த்துட்டு ஈக்குவல் டு 15 போட்டீங்க அப்படின்னா சன்னோட ஏஜ் நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? இங்க எக்ஸ் டிவைடட் பை 4ன்னு எடுத்திருக்கோம். So x divided by 4 plus 3 is equal to 15. இப்போ x by 4ன்றது நம்மளுக்கு எப்படி வரும்? இந்த 3 இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா இந்த 3 இந்த சைடு போனுச்சுன்னா plus 3ன்றது அந்த சைடு போகும்போது 15 minus 3ன்னு வரும். அப்ப 12ன்னு வரும். இப்போ x மட்டும் வேணும் அப்படின்றதுனால இந்த x divided by 4 இருக்கு இல்லையா, அந்த 4 ஆல இந்த 12 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப x is equal to 12 into 4. இப்ப 12 into 4 னா என்ன ஆன்சர்? 48. So x ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 48ன்னு வந்துருச்சு. அப்ப அந்த பர்சனோட பிரசன்ட் ஏஜ் வந்து 48 இயர்ஸா இருக்குது. ஒய்ஃபோட ஏஜ் எத்தனை கம்மின்னு சொல்லியிருக்காங்க? அந்த 3 வயசு கம்மின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவரோட ஏஜ் 48, அவரதுல இருந்து 3 வயசு கம்மினாக்கா 48 minus 3னாக்கா என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஒய்ஃபோடது 45 இயர்ஸ் பிரசன்டா. அப்புறம் இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா the age of the person's wife after 5 years. பிரசன்ட் ஏஜ்னு கேட்டிருந்தாங்க. ஒய்ஃபோட பிரசன்ட் ஏஜ்னாக்கா 45 இயர்ஸ்ன்னு சொல்லணும். ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னா 45 plus 5 is equal to 50 yearsன்னு வரும் ஆன்சர். So age of the person's wife after 5 years will be option D 15 தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். 13th question. Which one of the following represents the binary equivalent of the decimal number 25? Option A 10101, option B 01101, option C 11001, option D 11011. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர் ஜூன் 2015ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் 25க்கு பைனரி ஈக்குவலன்ட் நம்பர்னா 2 ஆல் டிவைட் பண்ணி அந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும், பைனரி ஈக்குவலன்ட் நம்பரை. இப்போ ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 11001. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ 13th கொஸ்டினுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 25ஓட பைனரி ஈக்குவலன்ட் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் முன்னாடி சொன்ன அதே ஐடியா தான். 25க்கு பைனரி ஈக்குவலன்ட் அப்படின்னாக்க பைனாலே 2ன்றதுனால 2 ஆல் டிவைட் பண்றோம். அப்ப 25 2 ஆல் டிவைட் பண்றேன். 12 to 24 மீதி வந்து நம்மளுக்கு 1 கிடைக்கும். அடுத்தது 12 நான் 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 6 to 12 மீதி வந்து 0. அடுத்தது 6 வந்து நான் 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 3 to 6 ரிமைண்டர் 0. அடுத்தது 3 வந்து நான் 2 ஆல் டிவைட் பண்றேன், 1 ரிமைண்டர் கிடைக்கும். இப்போ எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கோம்? கீழே இருந்து மேலே எழுதணும். ஸோ 25க்கு பைனரி ஈக்குவலன்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து எழுதும்போது 11001. இதான் வந்து பைனரி ஈக்குவலன்ட் ஆஃப் 25. ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? நம்மளுக்கு ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ 11001ன்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். 14th question. A group of 210 students appeared in some test. The mean of 1/3 students is found to be 60. The mean of the remaining students is found to be 78. The mean of the whole group will be option A 80, option B 76, option C 74, option D 72. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2015 யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். இந்த கொஸ்டினோட ஐடியா பாத்தீங்கன்னா டோட்டலா அந்த கிளாஸ்ல வந்து 210 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்றாங்க. 1/3 ஸ்டூடெண்ட்ஸோட மீன் வந்து 60 ஆகும். ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்னா 1/3க்கு அப்புறம் ரிமைனிங்னாக்கா 2/3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மீன் வேல்யூ 78. அப்படின்னா
the mean of the whole group என்னன்றது தான் கேட்டிருக்காங்க. 210 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எவ்வளவு மீன் இருக்கும் அப்படின்றது தான் மீன் வேல்யூ. மீன்னாக்க ஆவரேஜ் வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்றது தான் இதுல கொடுத்திருக்காங்க. இதுக்கு அந்த கம்பைன்டு மீன் ஃபார்முலா கூட நம்ம யூஸ் பண்ணி போடணும். சோ இத்தனை நேரம் நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 72ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப டோட்டலா நம்மளுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க? nன்றது நம்மளுக்கு 210 ஸ்டூடெண்ட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் சொல்லிருக்காங்க இல்லையா, n1ன்றது ஒரு குரூப், n1ன்றது 1/3 ஆஃப் n ன்னு போட்டுக்கலாம். அப்ப 1/3 ஆஃப் n-னாக்க 1/3 ஆஃப் 210, 1/3 ஆஃப் 210 வேல்யூ. 1/3 ஆஃப் 210னாக்க எவ்வளவு வருது? 70. அப்ப n1 வந்து 70 ஸ்டூடெண்ட்ஸ். மொத்தம் 210 ஸ்டூடெண்ட்ஸ்ல 70 ஸ்டூடெண்டோட மீன் வேல்யூ என்னன்றது இங்க கொடுத்திருக்காங்க, 60ன்னு சொல்லியிருக்காங்க. மீன் வேல்யூ 60. 1/3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மீன் வேல்யூ நம்மளுக்கு 60. இப்ப அடுத்தது n2 அப்படின்னாக்க நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? n2 அப்படின்னாக்க டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் குரூப்பை மைனஸ் பண்ணிட்டா போதும். அப்ப டோட்டல் குரூப் என்ன? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 210, அதுல ஃபர்ஸ்ட் குரூப் 1/3 ஸ்டூடெண்ட்ஸ், அது எவ்வளவு கண்டுபிடிச்சுக்கோம்? அப்ப 70. சோ அப்ப எவ்வளவு வரும்? 140 கிடைக்கும். அப்ப n2ன்றது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 140. அப்ப 140 ஸ்டூடெண்ட்ஸோட மீன் வேல்யூ, ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸோட மீன் வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க? 78ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இப்ப என்னென்ன கொடுத்திருக்காங்கன்றதை எழுதிக்கலாம். என்னென்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு? n1 வந்து 70, அதோட மீன் வேல்யூ x1ன்றது 60, மீன் வேல்யூ ஆஃப் 1/3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 60. அடுத்தது பாத்தீங்கன்னா n2 ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, 2/3 ஸ்டூடெண்ட்ஸ், அது எவ்வளவு கண்டுபிடிச்சுக்கோ? 140. அதோட மீன் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 78ன்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸோட மீன் வேல்யூ 78. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு எவ்வளவுன்னு தெரியும். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு நம்மளுக்கு? 210ன்றது தெரியும். இப்ப நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பைன்டு மீனோட ஃபார்முலா. கம்பைன்டு மீனோட ஃபார்முலா x bar is equal to combined மீன்னா ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணி வர்றது. ஃபார்முலா என்னன்னாக்க n1 x1 plus n2 x2 divided by n. n1க்கு நம்மளுக்கு தெரியும் and x1க்கும் தெரியும், n2க்கும் ஆன்சர் தெரியும், x2க்கும் தெரியும், n-க்கும் தெரியும். இப்ப இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப எப்படி கிடைக்கும் அப்படின்னா 60 into 70 plus 78 into 140. இந்த ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 72ன்னு கிடைக்கும். சிம்பிளிஃபை பண்ணி பாத்தீங்கன்னாக்க சோ ஆன்சர் ஆப்ஷன் டி 72ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ரெண்டு குரூப் கொடுத்து ரெண்டு குரூப்போட தனித்தனி மீன் வேல்யூ கொடுத்திருந்தாங்க அப்படின்னா காமனா எல்லாத்துக்கும் சேர்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கம்பைன்டு மீன் ஃபார்முலா தான் போடணும். இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு அந்த கம்பைன்டு மீனோட ஃபார்முலா. n1 x1 plus n2 x2 bar divided by n. x1 barன்றது நம்மளுக்கு அந்த மீன் வேல்யூ, பார் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இங்க. ஸோ மீன் வேல்யூ. ஸோ கம்பைன்டு மீன் ஃபார்முலா போட்டிங்கனாக்க we get the answer. So option D 72ன்றது தான் நம்மளுக்கு correct answer. 15th question. P and Q are brothers. R and S are sisters. The son of P is brother of S. Q is related to R as option A son, option B brother, option C uncle, option D father. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல டிசம்பர் 2015ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஐடியா பாத்தீங்கன்னா P and Q வந்து ரெண்டு பேரும் பிரதர்ஸ், ஆரும் எஸ்ஸும் வந்து சிஸ்டர்ஸா இருந்தாங்க அப்படின்னா
பியோட சன் வந்து எஸ்ஸோட பிரதரா இருப்பாங்க அப்படின்னா கியூக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தான் இங்க கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கோட ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி அங்கிள்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்துன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப 15th கொஸ்டினோட ஐடியா பார்க்கலாம். பியும் கியூவும் நம்மளுக்கு பிரதர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பி அண்ட் கியூ வந்து பிரதர்ஸ். அப்புறம் ஆரும் எஸ்ஸும் நம்மளுக்கு சிஸ்டர்ஸ். இப்ப பியோட சன்னும் எஸ்ஸோட பிரதர் தான் வந்து நம்ம பியோட சன். சோ பாத்தீங்கன்னா இப்ப வந்து பியோட சன் வந்து எஸ்ஸோட பிரதர் அப்படின்னாக்க இவங்க 3 பேரும் பிரதர் சிஸ்டர்ஸா இருப்பாங்க. பியோட சன்னு எஸ் ஆர் 3 பேரும் பாத்தீங்கன்னா பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அப்படி பார்த்தா பியோட சன்னோட அப்பா தான் வந்து பி அப்படின்னா அவரோட பிரதர் தான் கியூ அப்படின்னாக்க பியோட சன்னுக்கு அவர் வந்து பெரியப்பா இல்ல சித்தப்பா மாதிரி. அப்படின்னா ஆருக்கும் அதே மாதிரிதான் ரிலேஷன்ஷிப். அப்ப என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு ஆருக்கும் கியூவுக்கும் ஆருக்குமான ரிலேஷன் கேட்டிருக்காங்க. அப்ப கியூக்கும் ஆருக்குமான ரிலேஷன் பாத்தீங்கன்னா இந்த ஆருக்கும் கியூக்குமான ரிலேஷன் கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா பியோட சன்னுக்கு வந்து பி வந்து அப்பா அப்படின்னாக்க கியூ வந்து பெரியப்பாவா இருப்பாங்க. அப்ப இவங்க 3 பேருமே நம்மளுக்கு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுனால கியூக்கும் ஆருக்கும் ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும், பெரியப்பா இல்ல சித்தப்பா மாதிரி கிடைக்கும். சோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆப்ஷன் சி வந்து அங்கிள்ன்றதுதான் கரெக்ட் ஆன்சர். 16th question. If the binary equivalent of the decimal number 48 is 110000, then the binary equivalent of the decimal number 51 is given by option A 110011, option B 110010, option C 110001, option D 110100. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ஜூலை 2016ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் முன்னாடி சொன்னாலே பைனரி ஈக்குவலன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு அதே மாதிரி நீங்க கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப ஆப்ஷன் ஏ இது 110011 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை பார்க்கலாம். இப்ப அவங்க கொடுத்துருக்கிற 48க்கு அந்த ஆன்சர் வருதான்றதை நம்ம செக் பண்ணுவோம். 48க்கு என்ன வருது நம்மளுக்கு செக் பண்ணி பார்ப்போம். 48ஓட பைனரி ஈக்குவலன்ட் நம்பர் 48ஓட பைனரி ஈக்குவலன்ட் நம்பர் அப்படின்னா 2 ஆல டிவைட் பண்ணும்போது 24 0 2 12 ரிமைண்டர் 0 2 ஆல திருப்பி டிவைட் பண்றேன் 6 0 2 ஆல் டிவைட் பண்ணா 3 0 2 ஆல் டிவைட் பண்றேன் 1 1. ஸோ இதோட இதை நான் எப்படி எழுதணும்னு சொன்னா கீழே இருந்து மேல எழுதணும். ஸோ 1140 வரைக்கும் வருது. ஸோ கரெக்ட். அப்படின்னா 51க்கு என்னன்றதை இப்ப பார்க்கலாம். 51க்கு 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 2 5 ரிமைண்டர் 1. 2 ஆல் டிவைட் பண்றேன் 1 2 12 2 24 ரிமைண்டர் 1. 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 6 6 2 12 ரிமைண்டர் 0 2 3 2 0 6 ரிமைண்டர் 0 3 2 ஆல் திருப்பி டிவைட் பண்ணும்போது 1 1 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இதை எப்படி எழுதணும், கீழே இருந்து மேலே எழுதணும். இப்போ எழுதும்போது 1 1 0 0 1 1 இதுதான் நம்மளுக்கு பைனரி ஈக்குவலன்ட் ஆஃப் 51. அதே மாதிரி நம்ம இதுக்கு எழுதணும்னாக்க எப்படி வந்துச்சு நம்மளுக்கு கீழே இருந்து எழுதும்போது 1 1 ஒரு 4 0 வரைக்கும் வருது. அப்ப இதுக்கு இது கரெக்ட்னாக்க இந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா 110011னாக்க ஆப்ஷன் ஏ இதுதான் கரெக்ட் ஆன்சர். 110011ன்றதுதான் கரெக்ட் ஆன்சர்.
17th question. 2 railway tickets from city A to B and 3 tickets from city A to C cost rupees 177. 3 tickets from A to B and 2 tickets from A to C cost rupees 173. The fare for city B from city A will be option A rupees 25, option B rupees 27, option C 30 rupees, option D rupees 33. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூலை 2016 யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஏவுல இருந்து பிக்கு போறதுக்கு ஏன்ற சிட்டில இருந்து பிக்கு போற சிட்டிக்கு 2 டிக்கெட்டு, அதே மாதிரி ஏவுல இருந்து சிக்கு போற டிக்கெட்டு 3 டிக்கெட்டும் சேர்த்து 177 ருபீஸா இருந்ததுன்னா 3 டிக்கெட் ஏல இருந்து பிக்கு போற சிட்டிக்கு போறது, அது மாதிரி ஏல இருந்து சிக்கு போற 2 டிக்கெட்டோட ரெண்டுத்தையும் ஆட் பண்ற ரேட் வந்து 173 இருந்துச்சு அப்படின்னா ஃபேர் வந்து பில இருந்து ஏவுக்கு போற அந்த சிட்டியோட ஃபேர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, எவ்வளவு ரூபாய் வரும்னு. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 33 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அந்த டிக்கெட்ஸ் வந்து பாருங்க, ஏவுல இருந்து பிக்கு போறது, அடுத்தது ஏவுல இருந்து சிக்கு போறது, ரெண்டுத்தையும் சேர்த்தா வர்றது தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க 177. அப்ப ஏவுல இருந்து பிக்கு போற அந்த ட்ரெயின் ஃபேரை, ரயில்வே ஃபேரை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ருபீஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏவுல இருந்து சிக்கு போற அந்த ட்ரெயின் ஃபேரை நான் வந்து என்னன்னு எடுத்துக்கிறேன், ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏவுல இருந்து பிக்கு போற அந்த ட்ரெயின் ஃபேரை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏவுல இருந்து சிக்கு போற ட்ரெயின் ஃபேரை வந்து நான் ஒய் ருபீஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஏவுல இருந்து பிக்கு போற அந்த ட்ரெயின் ஃபேர் வந்து எத்தனை டிக்கெட்டா, 3 டிக்கெட்டு, சாரி 2 டிக்கெட்டு, 2 டிக்கெட்டு பிளஸ் 3 டிக்கெட் ஃப்ரம் எதுக்கு, ஏசிக்கு. இது ரெண்டும் சேர்த்தா எவ்வளவு வருதா, 177 ருபீஸ் வருதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 டிக்கெட்டு எங்க இருந்து எங்க போறது, ஏவுல இருந்து பிக்கு போற டிக்கெட், ஏவுல இருந்து பிக்கு போற சிட்டி டிக்கெட். அடுத்தது 2 டிக்கெட்டு எங்க இருந்து எங்க போறது, ஏவுல இருந்து சிக்கு போற டிக்கெட். எவ்வளவு வருது, 173. நம்ம தான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், ஏவுல இருந்து பிக்கு போற அந்த ட்ரெயின் ஃபார் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இதை வந்து நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், ஏவுல இருந்து சிக்கு போறது ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்ப ஏவுல இருந்து பிக்கு போற டிக்கெட்டு எக்ஸ், ஏவுல இருந்து சிக்கு போறது ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்ப அந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதியிருக்கான்னு பாருங்க. 2x plus 3y is equal to 177. 3x plus 2y is equal to 173 வரும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணாக்க we get x is equal to 33 கிடைக்கும். xன்றது சிட்டி ஏவுல இருந்து பிக்கு போற ரயில்வே ஃபேர் வந்து நம்ம xன்னு சொல்லியிருக்கோம். அதுதான் இங்க கொஸ்டின்ல கண்டுபிடிக்கணும். சிட்டி பில இருந்து சிட்டி ஏவுக்கு போற அந்த ஃபேர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஆப்ஷன் டி 33ன்றது நம்மளுக்கு கிடைச்சிரும். இது ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா உங்களுக்கு நார்மலா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண தெரிஞ்சதுன்னா ஈஸியா சால்வ் பண்ணி x 33 கண்டுபிடிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன், கிராஸ் மல்டிபிகேஷன் மெத்தட், அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப இந்த ஈக்குவேஷனை நான் வந்து ஒரு இந்த மாதிரி மாத்தி எழுதிக்க போறேன். 2x plus 3y எல்லாமே ஈக்குவேஷனுக்கு இந்த சைட்ல கொண்டு வந்துக்கிறேன். 177 is equal to 0. செகண்ட் ஈக்குவேஷன் 3x plus 2y minus 173 is equal to 0. இப்போ இதுல கிராஸ் மல்டிபிகேஷன் நம்ம போடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டாவது கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப 3 அப்புறம் minus 177, அப்ப 3 minus 177 அப்புறம் இதுக்கப்புறம் 2k வரணும். திருப்பி இந்த 2 177 முடிச்சு 2 வரணும். 2 திருப்பி 3ல போய் முடிக்கணும். செகண்ட் ஈக்குவேஷன் அது மாதிரி எப்படி வரும்னு பாருங்க. 2 அப்புறம் என்ன வரும், minus 173 அப்புறம்
3 வரும். திருப்பி ஆரம்பிச்ச இடத்துல 2ல முடிக்கும். இப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா இது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்க்கான வேல்யூ போடணும், இங்க ஒய்க்கானது அண்ட் இங்க கான்ஸ்டன்ட்க்கானது. அப்ப எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x divided by y divided by 1 divided by. அப்ப எப்படி வரும் அப்படின்னாக்க x divided byல நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3 into minus 173 minus 2 into 177 minus 177. இப்ப எப்படி போடலாம் 3 into 173 519. இப்ப 519 minus உள்ள ஒரு மைனஸ் வரும் 2 into 177 354. அது மாதிரி yக்கு பாத்தீங்கன்னாக்க என்ன கிடைக்கும் நம்மளுக்கு yக்கு minus 177 into 3 minus 2 into minus 173. அப்ப மைனஸ் வேல்யூ இங்க ஒரு மைனஸ் வரும் 519க்கு 3 into 177 531 minus 173 into 2 346 minus of 346. அடுத்தது என்ன வரும்னாக்க அந்த 2 into 2 minus 3 into 3. இப்போ 2 into 2 4 minus 9 கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம எழுதிக்கலாம். எப்படி வரும் x divided by y divided by 1 divided by x divided byல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் minus 519. உள்ள ஒரு மைனஸ் வெளில ஒரு மைனஸ்னாக்க ரெண்டும் சேர்த்து பிளஸ் ஆயிடும். அடுத்தது உள்ள ஒரு மைனஸ் வெளில ஒரு மைனஸ்னா பிளஸ் ஆயிடும். அப்ப எப்படி வரும்னாக்க minus 519 plus 354 354 165 minus 165. அடுத்தது minus 531 minus plus 346 185. அடுத்தது minus 5. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்பைன் பண்ண போறோம். எது ரெண்டுத்தையும்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம், அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப x divided by minus 165 is equal to 1 by minus 5 and y divided by minus 185 is equal to 1 divided by minus 5. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு சைட்லயும் மைனஸ் இருக்கனால கேன்சல் பண்ணி விட்டுலாம். அடுத்த ஸ்டெப்ல இந்த 165 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 185 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப x is equal to 165 divided by 5 and y is equal to 185 divided by 5. அப்ப 165 divided by 5 ன்றது என்ன ஆன்சர் வரும் 33. அப்ப x க்கு 33 and y க்கு 185 divided by 5 ன்றது 37. நம்மளுக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க rupees
பில இருந்து ஏவுக்கு போற அந்த ட்ரெயின் ஃபேர் என்னன்றது கேட்டிருக்காங்க. அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம் இங்க ஏற்கனவே. ஸோ எக்ஸ்ன்றதுனால எக்ஸோட வேல்யூ நம்ம இங்க என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், எக்ஸோட வேல்யூ 33. ஸோ அந்த 33ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 33 பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்கு. இதான் வந்து நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். 18th question. A is the sister of B, F is the daughter of G, and C is the mother of B, D is the father of C, E is the mother of D. Then A is related to B as option A granddaughter, option B daughter, option C daughter-in-law, option D sister. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ஜூலை 2016ல கேட்டிருக்காங்க. அதாவது கொஸ்டின்ல என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா, ஏ வந்து பியோட சிஸ்டர், ஜியோட டாட்டர் எஃப், அண்ட் பியோட மதர் சி, சியோட ஃபாதர் டி, அண்ட் டியோட மதர் வந்து ஈயா இருந்ததுன்னா ஏவுக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிராண்ட் டாட்டர். இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஐடியாவை யூஸ் பண்ணலாம். ஏ இஸ் ஏ சிஸ்டர் ஆஃப் பி, பியோட சிஸ்டர் தான் வந்து ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஏவுக்கும் பி, ஏ வந்து பியோட சிஸ்டர். இதை நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன் பாருங்க. சி இஸ் தி மதர் ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. சி வந்து பியோட மதர், சி வந்து பியோட மதர், அண்ட் டி இஸ் தி ஃபாதர் ஆஃப் சி. அப்ப சியோட ஃபாதர் தான் வந்து டி வந்து ஃபாதர் ஆஃப் சி. ஸோ டி இஸ் தி ஃபாதர் ஆஃப் சி. அடுத்தது இ இஸ் தி மதர் ஆஃப் டி, இ இஸ் தி மதர் ஆஃப் டி. இப்ப ஏவுக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்ன்றது தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏவுக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன். இப்ப பியோட ரிலேஷன்ஷிப்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. பியோட ரிலேஷன்ஷிப் எப்படி வருது நம்மளுக்கு, பியோட ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னாக்க இந்த சி வந்து மதர் ஆஃப் பி, அப்புறம் டின்றது ஃபாதர் ஆஃப் சி, ஈன்றது மதர் ஆஃப் டின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவுக்கும் டிக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலேஷன் ஏ இஸ் ரிலேட்டட் டு டினாக்க ஏ வந்து கிராண்ட் டாட்டர். இதுல பாத்தீங்கன்னா ஏன்னா பிக்கு கிராண்ட் டாட்டரா இருப்பாங்க. ஸோ பிக்கு கிராண்ட் டாட்டர் அப்படின்னாக்க இவங்களோட சிஸ்டர் ஏன்றதுனால ஏவுக்கும் கிராண்ட் டாட்டரா இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கிராண்ட் டாட்டர். 19th question. In this series AB, EDC, FGHI, அப்புறம் ஒரு மிஸ்ஸிங் டேர்ம் OPQRST. The missing term is option A JKLMN, option B JMKNL, option C NMLKJ, option D NMKLJ. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூலை 2016 யூஜிசி நெட் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் இத்தனை நீங்க கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் 2 டேர்ம், அடுத்தது 3 டேர்ம், அடுத்தது 4 டேர்ம், அப்ப மிஸ் ஆகிற டேர்ம் நம்மளுக்கு 5 டேர்ம் இருக்கிறதுன்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்தது வர்றது 6 டேர்ம். இப்ப அந்த ஆர்டரை வந்து நம்ம அந்த என்ன டேர்ம் வரும் அடுத்ததுல அப்படின்றதான் கண்டுபிடிக்கணும். இத்தனை நேரம் நீங்க கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா, அதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி NMLKJன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 டேர்ம் ஏபி, அடுத்தது இடிசி 3 டேர்ம், அடுத்தது FGHIன்றது 4 டேர்ம், அடுத்தது 5 டேர்ம் இருக்கிறது தான் மிஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இதுல எப்படினாக்கா இந்த ஆல்பபெட்டிக் ஆர்டரா நான் எழுதியிருக்கேன் இல்லையா, இதுல நீங்க நோட் பண்ணுங்க. ஏபின்றது அப்படியே டைரக்டா வந்திருக்கு, ஏபின்றது டைரக்டா வந்திருக்கு. அதே செகண்ட் டேர்ம் பாருங்க இடிசின்னு இருக்கு, இடிசின்றது இப்படி வந்திருக்கு, இடிசின்னு வந்திருக்கு. அடுத்தது FGHI எந்த ஆர்டர்ல வந்திருக்கு, FGHIன்றது ஃபார்வர்டு இதுல வந்திருக்கு.
ஒரு டேர்ம் ஆட் பண்ணிட்டே போனோம் அண்ட் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டுல வந்துட்டே இருக்கு மாத்தி மாத்தி. இப்போ அடுத்தது எத்தனை வரணும் நம்மளுக்கு? எது வரைக்கும் வரணும்? ரிவர்ஸ்ல வரணும். எங்க இருந்து வரணும்னாக்க இங்க nல இருந்து வரணும். அப்ப nனாக்க இங்க n நான் இங்க பக்கத்துல போட்டுக்கிறேன் நானு இப்போதைக்கு என்னோட கன்வீனியன்ட்டுக்கு. சோ n இப்படி போட்டேனாக்க இப்ப ரிவர்ஸ்ல வரும்போது எப்படி வரணும்? இப்படி வரணும். சோ n m l k j இப்படி வரணும் எனக்கு. அப்ப இந்த ஆன்சர் நம்மளுக்கு எங்க இருக்கு? n m l k jன்றது ஆப்ஷன் சில இருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஏபின்றது ஃபார்வர்ட்ல வந்திருக்கு அண்ட் செகண்ட் டேர்ம் ஒரு டேர்ம் ஆட் ஆயிருக்கு அண்ட் ரிவர்ஸ்ல வந்திருக்கு அண்ட் அடுத்தது 4 டேர்மா வரணும். 3க்கு அப்புறம் 4 டேர்ம் ஃபார்வர்ட்ல போகணும். அடுத்தது நம்மளோட ஐடியா படி பாத்தீங்கன்னா எப்படி வரணும்? ரிவர்ஸ்ல வரணும். அப்ப ரிவர்ஸ்ல வரணும் அப்படின்னா 5 டேர்ம் இருக்கணும். 5 டேர்ம்ல இங்க வந்து n m l k jன்றது. அப்ப ஆப்ஷன் சின்றது தான் கரெக்ட் ஆன்சர். The 20th question. In a certain code, selection is coded as QCJCARGML. The code of Americans will be option A YKC PGA YLQ, option B BNFSJ BBMR, option C QLY AGPCKY, option D YQKLCYPAG. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூலை 2016ல யூஜிசி நெட் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து இந்த ஆல்பபெட்டிக் ஆர்டர் வச்சுதான் நம்மளுக்கு க்ளூ வச்சுதான் போடணும். இந்த இதுல செலெக்ஷனுக்கு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமெரிக்கன்ஸ்ன்றதுக்கு என்ன கோடு வரும் அப்படின்றதுதான் இதோட ஐடியா. இந்த ஆன்சர் இத்தனை நேரம் நீங்க கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ YKC PGA YLO Qன்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இந்த ஆல்பபெட்டிக் பொசிஷன் நான் எழுதியிருக்கேன் பாருங்க. இந்த பொசிஷன் நான் எழுதிட்டேன். இங்கிலீஷ் ஆல்பபெட் பொசிஷன் லெஃப்ட் டு ரைட் நான் ஃபுல்லா எழுதிட்டேன். அந்த ஆர்டர்ல எழுதிக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப எஸ்ன்றது எப்படி இருக்குன்னு பாருங்க. எஸ்க்கு அப்புறம் கியூ வருது இல்லையா? அப்ப எஸ்க்கு அப்புறம் எஸ் இருக்க இடத்துல நம்மளுக்கு கியூ வருது அப்படின்னா இங்க பாருங்க இந்த ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எஸ்க்கு முன்னாடி கியூ இப்படி போகுது. அப்ப பேக்வேர்டுல -2 அப்ப 2 லெட்டர் தாண்டி வருது. அப்ப -2ன்றதுனால கியூ -2ன்றதுனால கியூ போட்டுட்டேன். அடுத்தது இ எஸ் ஈக்கும் சிக்கும் அப்ப ஈக்கும் சிக்கும்னாக்க இந்த மாதிரி வரும். அதே மாதிரி எல் அண்ட் ஜே பாத்தீங்கன்னாக்க எல்லுக்கும் ஜேக்கும் அதுவும் -2 தான். அப்ப எல்லாமே எனக்கு -2 அந்த லெட்டர்ஸ் இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஆர்டர்ல தான் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்ப வந்து அமெரிக்கன்ஸ்க்கும் அதே மாதிரி நான் கொடுக்கணும். அப்ப அமெரிக்கன்ஸ்க்கு நான் கொடுக்கும்போது அமெரிக்கன்ஸ்க்கு அப்படியே திருப்பி ரொட்டேஷன்ல எழுதும் போது என்ன வரும்? எனக்கு ரிவர்ஸ்ல எழுதும் போது -2 லெட்டர்னாக்க ஏ அதுக்கப்புறம் என்ன வரும்? ஒய் இசட் ஒய்ன்னு வரும். ஸோ இதான் ஏ நீங்க போட்டுக்கிறேன். அப்ப ஏவுல இருந்து ஒய்க்குனாக்க -2 லெட்டர்னாக்க நம்மளுக்கு ஏ இசட் ஒய் ரிவர்ஸ் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் இது ஒய்ன்னு வந்துருச்சு. ஸோ ஒய்ன்னும் போது நம்மளுக்கு ஏன்ற ஆப்ஷனும் டின்ற ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப அது ரெண்டுத்துல எதுன்றதை ஃபில்டர் பண்றதுக்கு அடுத்தது கண்டுபிடிக்கும். எம் இருக்க இடத்துல பாருங்க. எம் என்ன இருக்கு? எம்ல முன்னாடி 2 லெட்டர் தாண்டி போகணும். அப்ப எம்முக்கு முன்னாடி 2 லெட்டர் தாண்டி அப்படின்னா எப்படி வரும்? எம்முக்கு முன்னாடி எல் கேன்னு இருக்கு. சோ கே. அப்ப இதுதான் கரெக்ட் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் ஏன்றது கரெக்ட்னு முடிவு பண்ணிடலாம். இருந்தாலும் இன்னொரு தடவை நான் செக் பண்ணி பாத்துக்கிறேன். இசி இல இருந்து சிக்கு நம்ம ரிவர்ஸ் ஆர்டர்ல இந்த இதுல போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆர் வந்து இருக்க இடத்துல பி வரணும். ஆர் இருக்க இடத்துல பி பாருங்க, அதுவும் ரிவர்ஸ் ஆர்டர்ல பி வரும். அது மாதிரி ஐ இருக்க இடத்துல என்ன வரணும் அப்படின்னா ஐக்கு முன்னாடி 2 லெட்டர் தாண்டி போடணும். அப்ப ஐக்கு ஐ இருக்க இடத்துல ஜி வரணும். அது மாதிரி சி இருக்க இடத்துல ஏ. அடுத்தது ஏ இருக்க இடத்துல ஒய் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எண்ணுக்கு பதில் எல் போடணும். எண்ணுக்கு பதில் எல் எப்படி வரும்னாக்க எண்ணுக்கு முன்னாடி 2 லெட்டர் அப்படின்னாக்க எல் வரும். அது மாதிரி இங்க எஸ்க்கு கியூ வந்துடும். ஸோ ஆப்ஷன் ஏன்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். Question number 21. In this series 3, 11, 23, 39,
59. The next term will be option A 63, option B 73, option C 83, option D 93. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூலை 2016 யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இதுல அடுத்த டேர்ம் என்ன வரும் அப்படின்றது, இது ஒரு பேட்டர்ன்ல இருக்கு இந்த சீரீஸ். அப்ப அடுத்த டேர்ம் என்னவா இருக்கும்ன்றது தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி 83ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப கொடுத்திருக்கிற சீரீஸ் நம்ம பார்ப்போம். கொடுத்திருக்கிற சீரீஸ் எப்படி கொடுத்திருக்காங்க? 3, 11, 23, 39, 59. அடுத்ததுதான் என்னன்றது கேட்டிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னாக்க இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் 11 மைனஸ் 8 தான் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 8. அதே மாதிரி 23 மைனஸ் 11 12. அடுத்தது 39 மைனஸ் 23ன்றது தான் நம்மளுக்கு 16. 59 மைனஸ் 39 தான் நம்மளுக்கு 20. ஸோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி வர்ற வேல்யூ, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர்ற வேல்யூ தான் நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது? 11 கிடைக்குது. ஸோ திருப்பி வந்து இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர்ற வேல்யூ தான் நம்மளுக்கு இந்த 39ன்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தா இங்க வந்து நம்ம அடுத்த நம்பர் இங்க கண்டுபிடிக்கணும் இல்லையா? டிஃபரன்ஸ் என்ன வருதுன்னு சொல்லிட்டாங்க. இங்க டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு 24 வருதுன்றது தெரிஞ்சிச்சு. டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 8, 12, 16, 20, 24. அதாவது 4 4 ஆட் பண்ணிட்டே வரும். அப்ப பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே 4. அப்ப 4 4 4 4. அடுத்தது 4னாக்கா 20க்கு அப்புறம் 4 24ன்னு போட்டுக்கலாம். இப்ப என்ன பண்ணணும்? நம்ம இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கணும் நம்மளுக்கு? இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்க கிடைக்கிற நம்பர் தான் இங்க வர்ற நம்பர். ஸோ என்ன நம்பர் வரும்? 24யும் 59யும் ஆட் பண்ணோம்னா 83ன்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ 83ன்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ 83ன்றது நம்மளுக்கு எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ ஆப்ஷன் சின்றது தான் கரெக்ட் ஆன்சர். நம்ம இந்த மாதிரி சீரியஸ் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எடுங்க. டிஃபரன்ஸ் எடுத்து அடுத்த டேர்ம் என்ன வரும்ன்றத பாருங்க. டிஃபரன்ஸ்ல இதுல எல்லாத்துக்கும் காமன் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு 4 4 ஆட் பண்ணிட்டே வர மாதிரி தான் வருது. அதனால அடுத்த டேர்ம்ல நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கிறது தான் அடுத்தது 83 நம்மளுக்கு கண்டுபிடிச்சிப்போம். ஸோ ஆப்ஷன் சின்றது 83ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 22. In the series 1, 6, 15, 28, 45, etc., the next term will be option A 66, option B 76, option C 56, option D 84. இந்த கொஸ்டின் நவம்பர் 2014 யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் போன கொஸ்டின் மாதிரியே தான். இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. அப்படி இல்லை எந்த பேட்டர்ன்ல ஃபாலோ ஆகுதோ அதை பொறுத்து நம்ம நெக்ஸ்ட் டேர்ம் அந்த மிஸ்ஸிங் டேர்மை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 66 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் நம்ம எழுதிக்கலாம். 1, 6, 15, 28, 45. இந்த கொஸ்டின் அடுத்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. டிஃபரன்ஸ் என்ன வருது நம்மளுக்கு? இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ், இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 5n கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அடுத்தது இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குது? 9. இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் 5. அடுத்தது இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் 28 மைனஸ் 15ஓட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 13. 45 மைனஸ் 28ஓட டிஃபரன்ஸ் 17. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் பாருங்க. இது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு 9 மைனஸ் 4. 9 மைனஸ் 5க்கு 4. அதே மாதிரி 13 மைனஸ் 9க்கும் பிளஸ் 4. 17 மைனஸ் 13க்கும் என்ன கிடைக்குது? டிஃபரன்ஸ் 4. 21 மைனஸ் 17க்கும் 4 கிடைக்குது.
ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு 4 ஆட் பண்ணிட்டே வரணும். அப்போ 4 ஆட் பண்ணிட்டே வரும்போது 17 + 4 17 + 4ன்றது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா இந்த 21ன்றது தான் கிடைக்கும். ஸோ இந்த 21யும் 45 ஆட் பண்ணா நெக்ஸ்ட் கிடைக்கிற இந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர். ஸோ 45 + 21 = 66ன்ற ஆன்சர் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எடுங்க, அது எல்லாத்துக்கும் காமன் டிஃபரன்ஸ் வருதான்றத பாருங்க. அதை பொறுத்து நம்ம அடுத்த நம்பர் ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். ஸோ 66 ஆப்ஷன் ஏன்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். Question number 23. The next term in the series ABD, DGK, HMS, MTB is option A NSA, option B SBL, option C TSK, option D RUH. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூஜிசி சிஎஸ்ஏஆர் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நவம்பர் 2017ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி எஸ்பிஎல்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற ஆர்டரை எழுதிக்கலாம். ஏபிடி ஃபர்ஸ்ட், ஏபிடி, அதே மாதிரி டிஜிகே, அடுத்தது ஹெச்எம்எஸ், எம்டிபி, அடுத்தது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது எந்த ஆர்டர்ல போகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஏக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் ஏக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் ஹெச், ஹெச்சுக்கு அப்புறம் எம் வரணும். அப்ப ஏக்கு அப்புறம் டின்னா பாருங்க, ஏ வந்து இங்க இருக்கு, ஏ இங்க இருக்கு, ஏவுல இருந்து டி வரணும் அப்படின்னாக்க எத்தனை லெட்டர் தாண்டி வருது? 3 லெட்டர் தாண்டி வருது. அடுத்தது டில இருந்து எனக்கு ஹெச் வேணும் அப்படின்னாக்க டில இருந்து ஹெச் பாத்தீங்கன்னா எத்தனை லெட்டர் தாண்டி வருது? 5வது லெட்டரா இருக்கு, 4 லெட்டர் தாண்டி வருது. ஸோ 4. அடுத்தது ஹெச்சுக்கு அப்புறம் எம் வேணும் அப்படின்னா எத்தனாவது லெட்டரா இருக்கு பாருங்க. ஹெச்சுக்கு அப்புறம் எம்னாக்க மொத்தம் 5 லெட்டர் தாண்டி வருது. இப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆர்டர்ல வருது பாருங்க. 3, 4, 5, அடுத்தது என்னவா இருக்கும்? 6. அதே மாதிரி செகண்ட் லைன் பாருங்க. செகண்ட் லைன் எப்படி வரும்? பிக்கு அப்புறம் ஜி, ஜிக்கு அப்புறம் எம், எம்முக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் பி, செகண்ட் லெட்டர். அப்ப பிக்கு அப்புறம் ஜின்னாக்க எப்படி வருது பாருங்க. பிக்கு அப்புறம் ஜி, பிக்கு அப்புறம் ஜின்னா இங்க வருது. அப்ப எத்தனை லெட்டர் தாண்டி வருது? 5வது லெட்டரா இருக்கு. சோ 5 லெட்டர் தாண்டி வருது. அடுத்து ஜிக்கு அப்புறம் எம்னாக்க எத்தனை லெட்டர் தாண்டி வருது பாருங்க. 6 லெட்டர் தாண்டி வருது, 6வது லெட்டரா வருது. சோ 6. அப்ப இந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா 5, 6, 5, 6, 6, அப்புறம் 7, அப்புறம் என்ன வரணும்? 8 வரணும். இப்ப அடுத்தது டிக்கு அப்புறம் கேன்னு சொல்லிருக்காங்க. டிக்கு அப்புறம் கேன்னா இங்க பாருங்க, டிக்கு அப்புறம் கேன்னா எப்படி வரும்? டிக்கு அப்புறம் கே. அப்ப டிக்கு அப்புறம் கேன்னா டி, இங்கேந்து வந்து நம்மளுக்கு எங்க வரும் அப்படின்னா இங்க வரும். கேன்னா இங்க வருது. அப்ப 7 லெட்டர் தாண்டி வருது. அப்ப 7 லெட்டர் தாண்டி வருது அப்படின்னா எப்படி வரும்? எனக்கு டிக்கு அப்புறம் இந்த லெட்டர், இந்த இதை பாக்குறோம் நம்ம. டிக்கு அப்புறம் கே, கேக்கு அப்புறம் எஸ், எஸ்க்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் எல். அதாவது டிக்கு அப்புறம் இருக்க லெட்டர் நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னா 7 லெட்டர், 7வது லெட்டரா வருது. அடுத்தது கேவுல இருந்து எஸ்ன்றது 8வது லெட்டர். அடுத்தது 9. இப்ப இந்த ஆர்டர்ல பாருங்கன்னா 3, 4, 5, 6 வரணும் ஃபர்ஸ்ட் லெட்டர். செகண்ட் லெட்டர் 5, 6, 7, 8 இருக்கணும். அண்ட் 7, 8, 9, 10 இருக்கணும் அடுத்த லெட்டர். அப்படி பாத்தீங்கன்னா எம்முக்கு அப்புறம் 6வது லெட்டரா என்ன இருக்குன்னு பாருங்க. எம்முக்கு அப்புறம் 6வது லெட்டரா என்ன இருக்கு அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6. அப்ப எஸ் தான் நம்மளுக்கு வரும். அடுத்தது டீக்கு அப்புறம் 8வது லெட்டர். டீக்கு அப்புறம் 8வது லெட்டர் அப்படின்னாக்க என்ன வரும்? டீக்கு அப்புறம் 8வது லெட்டர் அப்படின்னாக்க நம்மளுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்ப பீன்றது தான் வரும். அடுத்தது பாருங்க,
பிக்கு அப்புறம் 10th லெட்டர் 1 2 3 4 5 6 7 8 9 10 10ன்றது L. ஸோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் SBL தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் S இருக்கணும், செகண்ட் லெட்டர் B அண்ட் தேர்ட் லெட்டர் L. ஸோ ஆப்ஷன் B SBL தான் கரெக்ட் ஆன்சர். Question number 24. In a certain code, covalent is coded as BWPDUOFM. The code of elephant will be option A MFUIQRTW, option B QMUBIADH, option C QFMFUOBI, and option D EPHNTEAS. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நவம்பர் 2017 UGC நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி QFMFUOBI கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப கொஸ்டின் நம்பர் 24ல கொடுத்துருக்கிற க்ளூவை யூஸ் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 24ல கோவேலண்ட், இந்த கோவேலண்ட்ன்றது எதுக்கு ஈக்குவலண்ட்னு சொல்றாங்க? BWPDUOFMனு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க இந்த ஆர்டர்ல எழுதிக்கலாம். கோவேலண்ட்டுக்கு கீழே அப்படியே BWPDUOFMனாக்க இப்ப இதுல இருக்கிறதுல ஏவுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வருது? பி. அடுத்தது சிக்கு அப்புறம் வர்றது டி, ஓக்கு அப்புறம் வர்றது பி, அடுத்தது விக்கு அப்புறம் வர்றது டபிள்யூ. இந்த நம்ம இந்த பொசிஷன் எழுதியிருக்கோம் இல்லையா, இங்கிலீஷ் ஆல்பபெட் பொசிஷன். அதுல பாத்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் கோவேலண்ட்ல இருக்க ஏ வந்து ஃபர்ஸ்ட் பியா இருக்கு, சி வந்து கடைசியா இருக்குது, ஓவோடது ஓக்கு அப்புறம் வர்றது இந்த பி, இந்த வேல்யூ தேர்டா இருக்கு, விக்கு அப்புறம் வர்றது டபிள்யூன்றது செகண்ட் லெட்டரா இருக்கு. அப்ப அதே மாதிரி இங்க எழுதும் போது ஈக்கு அப்புறம் இருக்கிறது என்ன வரணும்? இங்க வரணும். ஈக்கு அப்புறம் வர்றது என்ன வரணும்? இங்க வரணும், எஃப்னு வரணும். அதே மாதிரி ஓக்கு அப்புறம் இருக்கிறது பிக்கு வந்துச்சு இல்லையா, அது மாதிரி எல்லுக்கு வந்து என்ன வரும்? எம்னு வரும். அடுத்தது ஈக்கு அப்புறம் இருக்கிறது எஃப்ன்றது இங்க வரும். மாதிரி பிக்கு அப்புறம் இருக்கிறது கியூன்றது இங்க வரும். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் 4 லெட்டர் தெரிஞ்சிச்சு, QF MFன்றது. ஸோ ஆப்ஷன் சின்றது கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்ததும் கரெக்டா வருதான்றதை ஒருத்தர நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அடுத்ததுல பாருங்க, எல்லுக்கு அப்புறம் என்ன வருது? எம். அப்ப எல்லுக்கு அப்புறம் எம்னா இங்க ஹெச்சுக்கு அப்புறம் என்ன வரணும்? ஐ வரணும். அதே மாதிரி ஈக்கு அப்புறம் எஃப், அப்ப ஏவுக்கு அப்புறம் பி. அதே மாதிரி எண்ணுக்கு அப்புறம் ஓ, இங்க எண்ணுக்கு அப்புறம் ஓ. எண்ணுக்கு அப்புறம் ஓ, அப்புறம் எண்ணுக்கு அப்புறம் இங்க ஓ. அடுத்தது பாருங்க, டீக்கு அப்புறம் வர்றது லெட்டர் யூ. ஆல்பபெட்ல அடுத்தடுத்த லெட்டர் தான் நம்ம எழுதிருக்கோம். டீக்கு அப்புறம் வர்றது யூ. ஸோ இந்த ஆர்டர்ல எழுதும் போது ஆப்ஷன் சின்றதான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சரா இருக்கும். இந்த மாதிரி கோடிங்லாம் எழுதும் போது ஏபிசிடி இந்த ஆர்டர்ல எழுதி வச்சீங்க, அப்பதான் நம்மளால அந்த பேட்டர்னை கெஸ் பண்ண முடியும். கொஸ்டின் நம்பர் 25. Ajay is a friend of Rakesh. Pointing to an old man, Ajay asked Rakesh, "Who is he?" And Rakesh said, "His son is my son's uncle." The old man is related to Rakesh as option A grandfather, option B father-in-law, option C father, option D uncle. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிஎஸ்சி யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர் நவம்பர் 2017ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா, அஜய் வந்து ராகேஷோட ஃப்ரெண்டு. இப்போ ஒரு ஓல்டு மேனை காமிச்சு அஜய் வந்து ராகேஷ்ட கேக்குறாரு இவர் யாருன்னு சொல்லிட்டு. ராகேஷ் என்ன சொல்றான்னா, இவரோட பையன் வந்து என்னோட பையனோட அங்கிள் அப்படின்னு சொல்றாரு. His son is my son's uncle. அந்த ஓல்டு மேன் வந்து ராகேஷுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்றதுதான் கொஸ்டின். இப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஃபாதர்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர்.
இப்போ கொஸ்டின் நம்பர் 25ல என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அஜயும் ராகேஷும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து அஜய் வந்து ராகேஷை பார்த்து ஒரு ஓல்டு மேனை காமிச்சு இவர் யாரு உனக்கு அப்படின்னு கேக்குறாரு. அவர் ராகேஷ் சொல்றாரு, இந்த ஓல்டு மேனோட பையன் வந்து என்னோட பையனோட அங்கிள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த ஓல்டு மேன் வந்து ராகேஷுக்கு என்ன ரிலேஷன் வேணும் அப்படின்றதுதான் கொஷின். இப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த ஆன்சர் எப்படி வந்துன்றதை இப்போ பார்க்கலாம். அங்கிள்னாக்க நம்ம இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் சித்தப்பா பெரியப்பான்னு கூட வச்சுக்கலாம். இப்போ அதனால வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஓல்டு மேனுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஓல்டு மேனோட பையன், அந்த பையன் வந்து ராகேஷோட பையனுக்கு அங்கிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இதை நான் டயக்ராம்ல போட்டேன். இப்போ வந்து ராகேஷோட சன்னுனாக்க ராகேஷ் இங்க இருப்பாரு. அப்படி பாத்தீங்கன்னாக்க ராகேஷும் அந்த ஓல்டு மேனோட சன்னும் பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் அப்படி இருக்கலாம். அப்ப பிரதர்ஸா இருந்தாங்க அப்படின்னா ஓல்டு மேனோட சன்னு தானே இவரு, அதனால ராகேஷுக்கும் அவர் வந்து என்னவா இருக்கலாம், ஃபாதரா இருக்கலாம். சோ ராகேஷோட பையனுக்கு அந்த ஓல்டு மேனோட சன்னு வந்து அங்கிளா இருக்கும்போது ராகேஷும் ஓல்டு மேனோட சன்னும் வந்து பிரதர்ஸா இருப்பாங்க. அப்படின்னாக்கா ராகேஷோட சன்னுக்கு வந்து அவர் சித்தப்பாவோ பெரியப்பாவோ இருப்பாரு. அப்ப அங்கிள்னு சொல்லுவாங்க. சோ அப்ப ஓல்டு மேனோட சன்னுக்கு அந்த ஓல்டு மேன் ஃபாதர்ன்றதுனால ராகேஷுக்கும் அந்த ஓல்டு மேன் வந்து என்னவா இருப்பாரு, ஃபாதரா இருப்பாரு அப்படின்றதுதான் ஐடியா. சோ ஆப்ஷன் சி ஃபாதர்ன்றதுதான் கரெக்ட் ஆன்சர். இங்கிலீஷ்ல அந்த சென்டென்ஸ்ல பொறுத்த வரைக்கும் அங்கிள்னு எங்கேயாவது கொடுத்துருந்தாங்கன்னா அது டைரக்ட் மீனிங் நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி அங்கிள் வராது. அதுலயும் அதே மாதிரியும் வரும். அப்படி இல்லைனாக்கா சித்தப்பா பெரியப்பான்னு வரும். அதனால அந்த ஐடியாவிலையும் பார்த்து நீங்க யோசிச்சு இந்த ஆன்சரை கெஸ் பண்ணணும். யூஜிசி நெட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து பேப்பர் 1ல இருக்கிறதுல இருந்து ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ் தான் இப்போ சால்வ் பண்றோம். ஃப்ரம் 2011 to 19 வரைக்கும் இருக்கிறது தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.